இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டோம்னா அப்பயே எங்களுக்கு டென்ஷன் ஆகும். நாளைக்கு என்ன எடுக்கிறது, இப்போ நாளைக்கு பற்றி நம்ம யோசிக்கணும். இப்போ 365 டேஸும் நம்ம யோசிக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இது நான் ஈஸி இப்படி எடுத்துடுறாங்க போட்டுறாங்கன்றாங்க. இதுவும் கேட்பாங்க, இவ்ளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து நீங்க vlog பண்ணனும் அவசியம் அப்படின்னு. நிறைய பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, ரொம்ப தப்பா பேசுவாங்க. மோனாவை தான் பண்ணுவாங்க, பயங்கர மோனா. இப்போ நானே வந்து ஒரு சொசைட்டில ஒரு பொண்ணுனாலே பேசுறாங்க நிறைய பேர். சோ அது நிறைய ஒரு பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. இவங்களுக்காகவே நம்ம வெயிட் போடணும் அப்படின்னு உட்கார்ந்து வெயிட் போடுறது. இப்போ வெயிட் போட்டேன், இப்போ நான் வந்து வெயிட் போட் ஃபர்ஸ்ட் ரொம்ப லீனா இருந்தேன், இப்போ வெயிட் போட்டேன். வெயிட் போட்டு ஏன் இவ்ளோ வெயிட் போட்ட குறை. இப்போ என்ன எப்படி கேட்பாங்கன்னா தங்கச்சி வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ மோனாவோ தங்கச்சி, இப்போ நான் மோனாக்கு எதுனா ஒரு கிஃப்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், பர்த்டே கிஃப்ட் கொடுத்தேன். ஒரு நீங்கள் மோனாக்கு செய்கிறீங்க, நீங்கள் தங்கச்சிக்கு ஏன் செய்யல. 24 hours நாங்கள் வந்து இருக்கிறோன்னா, இப்போ ஒரு நாள் போதுன்னா அதில் 15 minutes தான் எங்களோட லைஃப்பை காட்டுறோம். ஒரு 15 minutes தான் இவ்வளோ தான் காட்ட முடியும் இன்றைக்கி ஒரு நாள். அதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்குல்ல, அது வந்து நிறைய பேருக்கு தெரில. இவங்க ஜனங்க எப்படி நினச்சிருக்கிறாங்கன்னா, மோனா அங்கேருந்து இங்கே வந்து இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது பாரு. அவங்க வீட்டில் வேற மாதிரி இருந்தாங்க, இப்போ அதே மாதிரி இங்கே வந்து இவங்களோட கல்ச்சரை மாற்றுது. அந்த மாதிரி என்னன்னா மோனா ஃபேமிலிக்குள்ளே வந்தோடனே ஃபேமிலி வந்து இதுவாயிடுச்சு. அழுதுருக்கீங்களா? நான்லாம் குமுறுவேன் இவர்கிட்ட. நான் வந்து எனக்கு அழுகியா இருந்தாலும் நானே அழுதுக்கிறேன். என்னையே வந்து ஸ்டார்டிங்ல வந்து நிறைய பேசினவங்கலாம் பயங்கரமா பேசினாங்க. ரொம்ப வந்து இந்த ட்ரெஸ் மேலதான் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணி திட்டுவாங்க. நீ இப்படி போடுற அப்படி போடுற, என்ன கேட்பாங்க, நீ எல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ற. எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தானே பண்றாங்க, என் முன்னாடி தானே எல்லாம் நடக்குது. ஒரு ஜட்ஜ்மெண்டல், இந்த முன்னாடி போட்டா இவ அப்படித்தான் இருப்பா, அந்த மாதிரி அந்த மைண்ட் செட் தான், அதுதான் எங்களுக்கு ஹர்ட் ஆகுது. தவிர வேற இந்த பொண்ணு இப்படிதான் ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றா. பிறந்த வீட்டோட பெருமையை வந்து நீ உன் புகுந்த வீட்டுல பேசக்கூடாது, உன் புகுந்த வீட்டு பெருமையை வந்து பிறந்த வீட்டுல பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். இங்க அங்க பண்றாங்க, நான் பேசுறது எங்க அப்பாக்கு இது பிடிக்கும், எங்க அம்மாக்கு இது ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாக்கு இது கண்டாலே பிடிக்காது, இந்த சாப்பிடவே மாட்டாங்க, இப்படிதான் பேசுவேன். ஒருத்தர் 2 பேர் தான் அந்த மாதிரி பேசுறாங்க. நம்ம இத்தனை பேர் நம்மள அன்பு காட்டுறவங்க விடணும். என்னை பொறுத்த வரைக்கும் என் மேல அன்பு காட்டுறவங்க நான் எப்பயுமே கைவிட மாட்டேன். அது என் ஃப்ரெண்ட்ஸாலும் சரி, ஃபேமிலியாலும் சரி, நான் யாருமே கைவிட்டது கிடையாது. அவங்களுக்காக நிப்பேன், எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அப்படி நிப்பேன். அந்த மாதிரி உள்ள பர்சன். சரி, இத்தனை பேரை நம்ம ஒண்ணும். Title sponsors Ramraj Mrutu Towels. Mrutu Towels from Ramraj. Super soft, super absorbent. The Chennai Silks. Let the celebration begins. We Care COE, Center of Excellence. India's first single-day facial architecture. Wishes you a happy Pongal. GT Holidays, South India's #1 travel brand. Presents Pongal Celebrations 2026. Supported by Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Jayachandran, எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Milky Mist, powered by Mr. Gold, நக்ஷத்ரா பூஜா ஆயில். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். வெளியிருந்து பாக்குறவங்களாம் வந்து ஈஸி சொல்லுவாங்க, என்ன சும்மா வந்து விளாக் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. இது எவ்வளவு ப்ரெஷர் ஆக்சுவலா, தினம்லாம் யோசிக்கணும் நீங்க. டெய்லி தூக்கம் ஒண்ணு இருக்காது ப்ரோ. நாங்க படுக்கிறது டெய்லி 3 மணிக்கு 3-4 ஆகும் எடிட்லாம் பண்ணிட்டு. மோனாவே தான் பண்றான். எனக்கு நடுவுல லோ பிபி ஆகி நான் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. ஆனா அந்த பிளாக் போட்டிருந்தா அது வந்து பிச்சின்னு போச்சு. முடியலன்னா மோனாக்கு முடியலன்னு போட்டிருந்து வேற லெவலில் போச்சு வீடியோ அது. ஆனா அதுலயும் வந்து உனக்கு என்னம்மா நீ டெய்லி வீடியோ போடுற, உனக்கு அப்படி வருது இப்படி. ஆனா அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. நான் டெய்லி கண்டென்ட் யோசிக்கணும். இப்போ என்னதான் நம்ம ஃபேமிலி பிளாகரா இருந்தாலும் அந்த ஃபேமிலியில வெரைட்டி எதிர்பார்க்குறாங்க. இப்போ நாங்க வந்து கிச்சன்ல இருக்க முடியாது, ஃபுட்டு மட்டும் நாங்கள் வந்து செஞ்சு காமிக்கிற மாதிரி இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் காட்டணும், பேசணும், காமெடி பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஆனால் ஈஸியாகவே இல்லை இந்த விஷயம். இப்போ நான் வந்து ஆஃபீஸ்க்கோ போயிட்டு வரேன், ஈவினிங் வந்துட்டு நம்ம வ்ளாகோ பண்ணுறோம், ஆனால் டெய்லி பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இன்னொரு சேனலும் வந்துச்சு, ஜான் வ்ளாக்ஸ் தான் வந்துச்சு. அதுலேயே கேட்குறாங்க அதுலேயே போடுங்க. ஸோ அட்லீஸ்ட் அதில் ஒரு வீக்லி ஒரு 2 வீடியோஸ்னால் போட்டுருவேன். ஸோ வந்து இப்படி தான் மேனேஜ் பண்ணிருக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணோம். ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும் நாங்களுக்கு. மோனாக்கு ஜாஸ்தி வந்திருக்கு, என்னை விட மோனாக்கு இந்த லோ பிபி இந்த விஷயங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் நிறைய
vlogsல ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இல்ல, அது எடுக்கணும், கரெக்டா எடுக்கணும், ஒருவேளை வரலைன்னா திருப்பி ரீஷூட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணிட்டு படுக்கிறது, அது ஒரு சில டைம் நம்ம லேப்டாப்போ இல்ல போனோ ஏதோ ஒன்று ஒரு மக்கார் பண்ணோம். இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த டைம் எனக்கு வீசிங், நைட்ல வீசிங் வரும். அப்புறம் வந்துட்டு இல்லைன்னா லோ பிபி ஆகி பான்னு படுத்துடுவேன். என்னை பார்த்துட்டே இருப்பாங்க எல்லாரும். என் மூஞ்சி கொஞ்சம் சுருங்கினாலும் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க, என்னாச்சுமா, என்ன பிரச்சனை, போய் தூங்கு அப்படின்னு இவரும் கேட்பாங்க, எங்க மம்மி, என் டேடி எல்லாருமே கேட்பாங்க. எல்லாம் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும் நமக்கு. ஹெல்த் இஷ்யூஸ் ஃபர்ஸ்ட் மெயின் இஷ்யூவே அந்த ஹெல்த் இஷ்யூ. ஸ்லீப்பிங் சைக்கிள் நம்ம 8 hours தூங்கணும், அது இருக்காது 5 hours. நம்ம மூளை ஜாஸ்தி யூஸ் பண்ணோம் இந்த விஷயத்துல. டெய்லி யோசிப்போம், டெய்லி என்ன கொடுக்குறது. இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டோம்னா அப்பயே எங்களுக்கு டென்ஷன் ஆகும், நாளைக்கு என்ன எடுக்கிறது. இப்போ நாளைக்கு பத்தி நம்ம யோசிக்கணும். இப்போ 365 டேஸும் நம்ம யோசிக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, இது நான் ஈஸி இப்படி எடுத்துடுறாங்க போட்டுறாங்கன்றாங்க. இதுவும் கேட்பாங்க, இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து நீங்க vlog பண்ணணும்னு அவசியம் அப்படின்னு. இந்த vlogன்றது விஷயத்துல எங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கு, எங்களுக்கு ஒரு லவ் இருக்கு. ஓகே, நம்ம ஜாலியா இருக்கு, நிறைய பேர் சம்பாதிக்கிறோம், நிறைய பேர் வந்து பேசும்போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் வந்து ஒரு எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா உங்களை நாங்க பாக்குறோம் அப்படிலாம் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஃபைன். இது எனக்கே நடந்ததுனால தான் நானும் வந்து சப்போர்ட்டா இருக்கிறேன். இப்போ என்கிட்டயும் வந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க, உங்கள் ஃபேமிலி எனக்கு பிடிக்குது. இப்போ நான் இவ்வளோ நாள் வந்து இவங்க ஃபேமிலி பார்த்துருந்தாங்க, இப்போ வந்து உங்கள் ஃபேமிலி புதுசாக வரும்போதும் உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் பார்க்குறாங்களா, அதில் ஒரு 50 பேர் நம்மளுக்கு ஹேட்டர்ஸ் இருந்தால் அட்லீஸ்ட் அந்த 50 பேர் நம்மளை லைக் பண்ணுறாங்கல்ல. நம்மளுக்காக வந்து இப்போ நாங்கள் வீடியோ போடலன்னா எங்களுக்கு டான் மெசேஜ் வரும், ஏன் போடல, டெய்லி மெசேஜ் வரும். 1 மணி ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு, ஏன் டிலே இன்னைக்கு, அந்த மாதிரி. இப்போ நாங்கள் போடலன்னா எங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வரும், ஏன் நீங்கள் போடல ஜான் இன்னைக்கு. உரிமையாக கேட்பாங்க, நீங்கள் நாங்கள் டெய்லி வெயிட் பண்ணிக்கிறோம், நீங்கள் உங்கள் வ்ளாக்ஸை பார்த்தா தான் வந்து பையனை சாப்பிட்றான். அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது தான் எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இன்னும் எங்களை புஷ் பண்ணுது. ஓகே, நம்மளுக்காக இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கோசரம் நாங்கள் வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் போட்டே ஆகணும், நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி தான் கொண்டு போயின்னு இருக்குது இது வரைக்கும். சாரி ப்ரோ, இப்போ பாசிட்டிவ் தாண்டி வெளியே உள்ளவங்க சரி, அந்த வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க சரி, என்ன சும்மா சம்பாதிக்கிறீங்க, சும்மா உங்களுக்கு இவ்வளோ சம்பாத்தியம் வருதுடா, இப்போ நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஏன்னா வீசிங் வர அளவுக்கு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க அப்படி ஜஸ்ட் லைக் போட்டுருவாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? அதெல்லாம் ஹேட்டர்ஸுங்க இருந்தால் தான் நம்ம வந்து வளருவோம். மேபி நீ ஹர்ட் ஆக மாட்டீங்க, இருந்தாலும் ஒரு கமெண்ட் வந்து இன்னும் இல்லை ஹர்ட் ஆயிருக்கும், நிறைய விஷயங்கள் ஹர்ட் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, என்ன கமெண்ட் வந்து ரொம்ப தூங்க விடாம பண்ணுச்சு? நிறைய பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, ரொம்ப தப்பா பேசுவாங்க. மோனாவை தான் பண்ணுவாங்க, பயங்கர மோனா. இப்போ நானே வந்து ஒரு சொசைட்டில ஒரு பொண்ணுனாலே பேசுறாங்க நிறைய பேர். சோ அது நிறைய ஒரு பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. இவங்களுக்காகவே நம்ம வெயிட் போடணும் அப்படின்னு உட்கார்ந்து வெயிட் போடுறது. இப்போ வெயிட் போட்டேன், இப்போ நான் வந்து வெயிட் போட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப லீனா இருந்தேன், இப்போ வெயிட் போட்டு ஏன் இவ்வளவு வெயிட் போட்ட குறை அப்படின்ட்டுன்னு அது ஒரு மாதிரி போவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்ல போவோம், நம்ம இஷ்டம், நம்ம ட்ரெஸ் பண்றோம், அது வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. என் ஃபேமிலியே வந்து உனக்கு என்ன இஷ்டமோ அதுதான் போடு, இங்கேயும் சரி அங்கேயும் சரி. இப்போ எப்படி எடுத்துக்கினாங்கன்னா, இப்போ இங்க நடக்கிற விஷயங்களை வச்சு பேசுவாங்க. இப்போ என்ன எப்படி கேட்பாங்கன்னா, தங்கச்சி வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ மோனாவோ தங்கச்சி, இப்போ நான் மோனாக்கு எதுனா ஒரு கிஃப்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், பர்த்டே கிஃப்ட் கொடுத்தேன், நீங்க மோனாக்கு செய்றீங்க, நீங்க உங்க தங்கச்சிக்கு ஏன் செய்யல. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, நான் எல்லாருக்கும் செய்கிறேன், ஃபேமிலின்னு வந்துட்டாலே எல்லாமே செய்கிறேன். பட் கம்ஃபர்டபுள் என்ன தான் மோனாவை தான் நான் வ்ளாகில் காட்ட முடியும். இப்போ எங்களை வச்சு தான் போகுது வ்ளாகு, ஸோ மோனா தான் காட்ட முடியும். இப்போ எங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா டெய்லி வர மாட்டாங்க, எப்போனா தான் வருவாங்க, வ்ளாக்லன்னு வருவாங்க. அது கூட அவங்களா சரி இன்னைக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி வந்தால் தான் நாங்கள் கேமரா முன்னாடியே வருவாங்க, இல்லை வரமாட்டாங்க. இப்போ மோனாக்கு நான் எதுனா ஒரு லைட்டாக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி, அங்கே வந்து ஒரு 10 கமெண்ட்ஸ் ஆகுது நம்மளை திட்டி போட்டிருப்பாங்க. தங்கச்சி வச்சுக்கின்னு நீங்கள் வந்து தங்கச்சிக்கு ஆசை இல்லை, மோனாக்கு என்னதுக்கு டைமண்ட் வாங்கி கொடுத்தீங்க அப்படி. இன்னொன்று வந்து அந்த வீடியோ பார்க்கலாம், ஃபுல்லாக கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் ஆகணும்னா கீழே வந்து ஓவர் ஆக்டிங் மோனா அப்படின்னு வந்திருக்கும். நான் அதான் யோசிப்பேன், அது அப்படி என்ன ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாங்கன்னு தெரில. பட் இப்படி இருக்கிறாங்க சில பேர் இருக்கிறாங்க, எதுவுமே தெரில. அவங்களோட வீட்டில் எப்படி இருப்பாங்க, மோனாவோட ரியல் கேரக்டர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஆனால் வந்து இப்படித்தான் ஒரு பிக்சரைஸ் பண்ணுறாங்க, மோனா இப்படி தான் இருக்கும். இப்போ அவங்க வீட்டில் அப்படி இருக்கிறதுனால எங்கள் வீட்லேயும் வந்து இவங்களை ரூல் பண்ணுது, இவங்க பாவம் இங்கே மாட்டிக்கினாங்க, அந்த மாதிரியெல்லாம் இல்லவே இல்லை. நானே வந்து எவ்வளோ டைம் நான் அந்த வ்ளாக்லேயே பேசியிருப்பேன், இந்த மாதிரியெல்லாம் இல்லை. இருந்தால் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன். எங்கள் டேடி மம்மி வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்க மாட்டாங்க, இதில் கூட வந்திருக்க மாட்டாங்க, வ்ளாகில் கூட வந்திருக்க மாட்டாங்க. ஓப்பனாக சொல்லியிருக்கலாம், இல்லை இப்போ நாங்கள் சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்.
இல்லை மோனா உன்னால எங்களுக்கு கெட்ட பேர் ஆகுது, ஸ்டாப் பண்ணிடு சேனலு வானான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே எஃபெக்ட் ஆகலை இந்த விஷயத்தில். எங்கள் ஃபேமிலிக்கும் சரி இல்லை மோனா மூலிமா எங்கள் ஃபேமிலிக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை. மோனா இன்னி வரைக்கும் வந்து அவங்க வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்துக்கிறாங்களோ தவிர, இவங்க ஜனங்க எப்படி நினச்சிருக்கிறாங்கன்னா மோனா அங்கேருந்து இங்கே வந்து இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது பாரு, அவங்க வீட்டில் வேற மாதிரி இருந்தாங்க, இப்போ அதே மாதிரி இங்கே வந்து இவங்களோட கல்ச்சரை மாற்றுது அந்த சிம்பிளா மாதிரி. என்னன்னா மோனா ஃபேமிலிக்குள்ள வந்தோடனே ஃபேமிலி வந்து இதுவாயிடுச்சு, மோனா கலைச்சிட்டா, ஃபேமிலி உடைச்சிட்டா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வரும். இன்னொரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு எங்கேயோ போயிருந்தப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு saree பர்ச்சேஸ் பண்ணோம். அது ஒரு ஃபங்க்ஷனுக்காக பர்ச்சேஸ் பண்ணோம். நான் என்னோட சிஸ்டர் இன் லாக்கும் சரி மதர் இன் லாக்கும் நான் எங்க போனாலும் எதாவது என்ன வாங்கிட்டு வரணும் நான் யோசிச்சு வாங்குவேன். ஃபேமிலிக்கு வாங்குவோம் ப்ரோ, ஆனா சொல்ல என் மாட்டோம். சிஸ்டர் இன் லாக்ல நான் பார்த்து வாங்குவேன். அவ என்னைக்காவது ஏதாவது சொல்லிப்பா இந்த கலர்ல நம்ம இது எடுக்கணும், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்போம். நாங்க தான் மோஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஸோ இப்போ எனக்கு அவளோட டேஸ்ட் தெரியும். ஸோ அவளுக்காக நான் பார்த்து வாங்கிட்டு வருது இதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஆனா வந்துட்டு விளாக்ல ஆக்சுவலா அவங்களுக்கு தெரியாது, தெரியாம பேசுறாங்க, ஏன் நீங்க வாங்கிட்டு வரல, நீங்க அவங்களுக்கு வாங்கல அப்படின்னு ஒரு பேச்சு வரும். அது ஓகே, அது தெரியாது. பட் ஸ்டில் நான் எல்லாமே நான் பண்ணுவேன். எங்க ஃபேமிலிக்கு நான் எதுவுமே நான் பண்ணாம இருந்தது இல்ல. நான் 2 ஃபேமிலிக்குமே நான் பண்ணுவேன். ஆமா ஆமா ஆமா. இல்ல அதுதான் சொல்ல வரேன். என்ன பண்ணாலும் இவங்க வந்து அவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்டலான ஒரு விஷயம் வச்சுக்குவாங்க. மோனா குறிப்பிட்ட மோனாவை தான் target பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக நினைக்கிறேன் என்னன்னா உங்களுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, நீங்க வந்து பெருசா வீடியோஸ்குள்ள போக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற சில கமெண்ட்ஸும் வந்துச்சு. அதனால வியூஸ் குறைச்சு அப்படி கமெண்ட்ஸும் வந்துச்சு. அப்போ ஆமா அது ஒண்ணு வந்துச்சு. ஆக்சுவலா அந்த டைம் வந்து நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன், அங்க இருந்தேன். ஆமா. சோ நான் காலையில போனா நான் நைட்டு தான் வருவேன். நைட் 6 மணி 7 மணி 8 மணி ஆகும் நான் வரத்துக்கெல்லாம். ஸோ என்னால் ரொம்ப அவங்க வீடியோஸும் போக முடியல, எனக்கு வேறு வழியில் நம்ம வீடியோ பண்ணணும். ஸோ நான் தனியாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வீடியோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாரும் இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஓகே மோனா இங்கே போகிறதில்ல, இவங்க இங்கே வர்றதில்லை அப்படின்னு. நான் எங்கள் அப்பா மூஞ்சி காலையில் பேட் டாடின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் பார்த்தீங்களா, திரும்பி நைட்டு குட் நைட் சொல்லும் போது தான் பார்ப்பேன். இது 2 தான். 24 hours நாங்கள் வந்து இருக்கிறோன்னா, இப்போ ஒரு நாள் போதுன்னா இல்லை 15 minutes தான் எங்களோட லைஃப்பை காட்டுறோம். ஒரு 15 minutes தான் இவ்வளோ தான் காட்ட முடியும் இன்னைக்கு ஒரு நாள். அதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்குல்ல, அது வந்து நிறைய பேருக்கு தெரியல. இப்போ நம்ம 15 minutes நாங்க வந்து என்ன காட்டுறோமோ அதை வச்சு ஜட்ஜ்மெண்டல் ஆயிருது. ஓகே இப்படிதான் இருக்கும் போல. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைம் வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். எனக்கு அந்த சான்ஸே கிடைக்கல. ஆக்சுவலா அந்த எண்டு டு எண்டு வரும்போது எனக்கு அந்த சான்ஸே கிடைக்கல. ஏன்னா நான் ரொம்ப பக்கடா இருந்தேன். போகணும், காலையில ஏஞ்சி போகணும், போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வந்து படுத்து தூங்கிடணும். ஏன்னா நான் டயர்டா வருவேன். ஸோ நான் படுத்து தூங்கிடணும். இப்படியே இருந்தனால அதை வந்து வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே சண்டை 2 பேருக்குள்ள, மோனா ஏதோ சண்டை மூட்டிட்டா, கல்யாணம் ஆனோடனே அவளுக்கு கொம்பு முளைச்சிச்சு, கல்யாணம் ஆனோடனே அவளுக்கு வந்து என்னவோ பெரிய இது, இவளுக்கு மட்டும்தான் உலகத்திலே கல்யாணம் ஆன மாதிரி பண்றா அப்படின்லாம் வந்து இருந்துச்சு அந்த டைம். இல்லை அதுதான் இப்போ வரைக்கும் 1 year ஆக போகுது. இந்த 1 yearல வந்து ஃபேமிலிக்கு பிரச்சனையோ இல்லை மனஸ்தாபமோ எதுவுமே ஆயிருந்தில்ல. ஆனால் இது வந்து இவங்களே நினச்சிக்கிறாங்க. இப்போது ஒரு வீடியோவில் நாங்கள் ஒரு 10 நாள் நாங்கள் வீடியோவில் வரலன்னா ஓகே ஏதோ பிரச்சனை போல. ஆனால் டெய்லி நம்ம இங்கே ஃபோன் பேசி தான் இருக்கும். டைம் இல்லைன்னு தான் அங்கே போகல, இல்லை அவங்களும் இங்கே வரல. ஆனால் அது வந்து வேற மாதிரி கன்வே ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி. இது கூட விடுங்களேன், ஒன்றுமே பண்ணிடு நாங்கள் யாருக்கும் இது பண்ணலாம், ஆனால் வந்து நீ செத்துரு அந்த மாதிரிலாம் வரும் கமெண்ட்ஸ். நீ உயிரோட இருக்க தெரியாது, நமக்கே தெரியாது, நீ இன்னும் உயிரோட இருக்க, நீ உயிரோட இருக்க அந்த மாதிரி எல்லாம் வரும். ரொம்ப அதெல்லாம் பார்த்தா நீ உயிரோட இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம், அதனால செத்துரு அப்படின்னு. அடப்பா நான் ஏன் என் குடும்பத்துக்கு நான் வந்து பிரயோஜனமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி நிறைய வரும். அழுதுருக்கீங்களா? ஓ நான்லாம் குமுறுவேன் இவர்கிட்ட. நான் வந்து எனக்கு அழுகையா இருந்தாலும் நானே அழுதுக்கிறேன் ப்ரோ. என்னையே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நிறைய பேசினவங்க எல்லாம் பயங்கரமா பேசினாங்க. என்னத்துக்கு நீ நோனா பெரிய இவனா அந்த மாதிரி பேசுறவங்க ஓகே பேசுங்களா, ஆனா கெட்ட வார்த்தையில பேசுறது, கமெண்ட்ஸ்ல திட்டுறது, இந்த மாதிரி மிரட்டல், கொலை மிரட்டல், நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது மோனாவை, என்ன காரணம் தெரியல, ரேண்டமா வந்த இன்ஸ்டாகிராம்ல வந்த மெசேஜ் அதெல்லாம். அப்போ நான் பயந்தேன். அப்போ அவங்க அப்பாட்டே போய் சொன்னேன், என்ன மாமா இந்த மாதிரி எல்லாம் வருது, நீ ரிப்ளை பண்ணி விடுமாப்ல, பயப்படாத, நீ இப்படிதான் வரும், ஒருத்தர் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குதுன்னா இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க, நீங்க அதான் தலைக்கு போட்டுக்காதீங்க. நிறைய மிரட்டல், நிறைய ஃபேக் இதெல்லாம் எங்களுக்கு வரும். இந்த நானும் வந்து ஃபேக் வரும் மெசேஜ், ரொம்ப ஃபேக் மெசேஜஸ் வரும். அந்த டைம் அப்பதான் புது கல்யாணம் ஆன டைம். அப்போ நமக்கு அது பார்த்தா எப்படி தோணும், ஆனா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம், ஓகே இதுங்கெல்லாம் ஃபேக்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். நிறைய தெரிஞ்சவங்களே பண்ணாங்க. கடந்து என்ன சொல்றது, அது நம்ம யூஸ் டு இட் ஆயிட்டோம். இப்போ இது எங்களுக்கு பழகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சரியான பயம் இருந்துச்சு, ஆனா இப்போ வரைக்கும் அது தொடருது தான். இப்போ நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோவில் வந்து ஆப்வியஸ்லி ஒரு 80-30% வந்து எங்களுக்கு
நெகட்டிவாக தான் வரும். நெகட்டிவ்னா அதுதான் மோனாவை டார்கெட் பண்ணிக்குவாங்க. அது வந்து தெரிஞ்சவங்க யாருன்னா பண்றாங்களா இல்ல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் பண்றது. அது ஏன்னா புரியல நம்ம எங்களுக்கு. அப் டு டேட் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் vlog போடுறோம். அதுல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ விஷயம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. நிறைய விஷயங்கள் நாங்க கோ த்ரூ பண்றோம். அப்போ அந்த கோ த்ரூ பண்ற விஷயமும் நீங்க சொல்றீங்கன்னா அப்போ நீங்க யாரு தெரிஞ்சவங்க தான். ஆனா அது யாரு நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. நமக்கு நிறைய பேர் தெரியும். நம்ம யார் நீ பண்ணியா நம்ம கேட்க முடியாது. அதனால விட்டுட்டோம் நாங்க ரொம்ப ஒரு வந்து இந்த கட்டத்துல. ட்ரெஸ் மேலதான் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணி திட்டுவாங்க. நீ இப்படி போடுற அப்படி போடுற என்ன கேட்பாங்க, நீ எல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ற இத்த. எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தானே பண்றாங்க, என் முன்னாடி தானே எல்லாம் நடக்குது. அவ்வளோ ஒன்றும் மோசமா ட்ரெஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ இன்ன வரைக்கும். அப்படியே தான் நான் இது பண்ணா கூட இவரு வேணாப்பா வேணாம்னு விட்டுருப்பா, சொல்லிடுவேன் இதெல்லாம் நானு. வேண்டாம் இல்ல நமக்கு. ஃபேமிலியில விட மாட்டாங்க. அவ்வளோ மோசமா இருந்தா வந்து வீட்லயே சொல்லுவாங்க, இல்ல அவங்க அப்பாவே சொல்லுவாரு, இல்ல பாப்பா வேணாம் கொஞ்சம் வேற மாத்திக்கோ அப்படின்னு தான் பேசுவாங்க. தவிர நாங்க வந்து இப்போ இவ்வளோ நாள் ஒரு வருஷமா வீடியோ போட்டுக்கிறோம். அந்த ஒரு வருஷத்துல வந்து நாங்க வேர்ஸ்டா ட்ரெஸ் போட்டு காமிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஜட்ஜ்மெண்டல் இந்த முன்ன போட்டா இவ அப்படித்தான் இருப்பா அந்த மாதிரி அந்த மைண்ட் செட் தான். அதுதான் எங்களுக்கு ஹர்ட் ஆகுது. தவிர கரெக்ட். வேற இப்படிதான் பிரச்சனை இந்த இல்லை. பொண்ணு இப்படிதான் ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றா அதனால இந்த பொண்ணு ஆனா தப்பான பொண்ணு தான் நீங்க பேசும்போது அப்படின்ட்டு. உங்களுக்கே தெரியும் மோனா வந்து கொஞ்சம் வெகுலி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பசங்க எப்படி இருப்பாங்க வீட்டுல, சின்ன பசங்க எதுனா எப்படி பேசின்னு ஓடின்னு வந்து சேட்டை பண்ற பொண்ணு அப்படிதான் மோனா. ஆனா அத்தை வச்சு அவங்க எப்படி பேசுறாங்கன்னா, நீ நீ ஒரு தப்பான மாதிரி வேலை. அந்த மாதிரி நீ ஒரு தப்பானவ, குடும்பத்தை கெடுக்க வந்துட்ட கம்பேரிசன். இன்ஸ்டால யூடியூப்ல கமெண்ட் போடுறீங்க உங்க ஃபேஸ் எனக்கு தெரியாது, ஓகே ஃபைன். இன்ஸ்டால அவங்க ஐடில இருந்தே வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. மோஸ்ட் ரொம்ப ஹர்ட் ஆகுது என்னன்னா, தங்கச்சி வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அவ பாரு சைலண்டா இருக்கறா, அவ பாட்னா வேலைய பாத்துங்கறா, உனக்கு எங்க நீ வந்து நீ அவளை வந்து அவளை வந்து கெடுத்துற கெடுக்கிற. அப்படின்னு. நானும் அவளும் சரியான க்ளோஸ் இந்த ஆமா, வீட்ல. என்னை விட ரொம்ப க்ளோஸா பாண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ஷாரன் ஷாரனும் மோனா தான். யாருமே அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா தான் ஒன்னும் நாங்க வெளில போயிடுவோம். 2 பேரும் சேர்ந்து வெளியில போய் சுத்திட்டு இருப்போம். அப்புறம் வீட்டுக்கு இல்லைன்னா வீட்டுல உட்காந்து விளையாடுவோம், பேய் படம் பார்ப்போம். இந்த மாதிரி நான் எனக்கு ஏதாவது ஒன்று மன கஷ்டம்னா ஃபர்ஸ்ட் நான் அவகிட்ட போயிடுவேன். அவளே கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், நேரா ஒரு ரூம் தான் போய் தட்டுவேன், ஷீலு அப்படின்னு தட்டிட்டு உள்ள போவேன். ஸோ அந்த மாதிரி உள்ள பாண்ட் உள்ள ஒரு பொண்ணு நீ வந்து அவளுக்கு எடுக்கிற, அவளுக்கு ஒன்று பிடிக்கல, அவ வந்து வேற வழி இல்லாம உன் கூட வந்து அண்ணியா ஏத்துக்கிறா, இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி இது இல்ல. அவ்வளோ வந்து அண்ணின்னு தான் இருப்பா. மோனாவும் வந்து எனக்கு உடம்பு சரி, நான் சொன்னல பிபி லோ ஆயிடுச்சுன்னா அட்மிட் ஆகும்போது ஃபுல்லா ஷீலு தான் என் கூட இருந்தா. வீட்டுல இருந்து வந்து அவ மேல என்னை போட்டுக்கிட்டு உட்கார்ந்ததுல இருந்து எல்லாம் ஷீலு தான் பண்ணா. எனக்கு ஊட்டி நான் சாப்பிடலன்னா சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வைப்பா. எனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுப்பா. இப்போ எனக்கு பசிக்குதே அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ண நான் கொஞ்சம் சோம்பேறி பண்ணுவேன். ஆர்டர் போடணுமா வரணுமான்னா எதை செஞ்சு கொடுப்பா. இந்த அளவுக்கு எங்க பாண்ட் இருக்கும். பட் அந்த பாண்டே அவங்க கெடுக்க பார்க்குவாங்க, பேசி கெடுக்க இல்ல. அது பார்க்குவாங்க. சும்மாவே எப்படின்னா, இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு போடுறோம்னா தங்கச்சி வந்து வீடியோல வந்தால்னா அப்போ வந்து தாக்கி போடுவாங்க. இந்த மாதிரி பாரு சிஸ்டர் இன்லா பாரு எப்படி இருக்காங்க, நீ உன்னை விட அழகா இருக்கான்னு. எனக்கு அதுல பெருமை தான். என் சிஸ்டர் இல்ல அவ அழகா இருந்தான்னா அது எனக்கு பெருமை தான். அதுல நான் ஏன் பொறாமப்பட போறேன்? மோனாக்கு வந்து ஷாரன் மேல பொறாம, எனக்கு ஒரு பொறாம கிடையாது. ஏன்னா நான் அவளை வந்து என்னோட ஓன் சிஸ்டர், என்னோட ஓன் ஃப்ரெண்டா நான் பாக்குறேன். சவுண்டமான கம்பேரிசன் இருக்கு. இது குழந்தை அவ்வளவு வந்து அதாவது இப்போ ஒரு வீட்ல வந்து நிறைய வீட்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நாத்தனாருக்கும் இவங்களுக்கு அன்னைக்கும் சண்டை வரும். ஓப்பனா சொல்லணும்னா நிறைய பேர் அது ட்ரை பண்றாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணும்னு ட்ரை பண்றாங்க. ஏன்னா இந்த நாத்தனார் குழந்தையா பிரச்சனை, இல்ல மாமியாருக்கோ இவங்க என்ன மூட்டி விட்டா என்ன சொன்னா அட்லீஸ்ட் ஒரு பிரச்சனை வரும். இப்படி ட்ரிகரிங் பாயிண்ட் தான் இது. இது கமெண்ட்ஸ்ல நோண்டி இல்ல, டைரக்ட் மெசேஜ் வரும், இன்ஸ்டால வரும் ஓப்பனா. நீ இப்படி பாரு நீ இது பண்ணி விட்டாங்க அப்படி பண்ணி விட்டாங்கன்னு சொல்லிட்டு வரோம். ஆனா இன்ன வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்ல. அந்த மாதிரி ஆவாது. எனக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நிஜமா சொல்றது ஒரு பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க வந்து புதுசு இந்த யூடியூப்ன்றது. ஆனா அவ்வளவு பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்மா. இதெல்லாம் ஒரு விஷயமா தூக்கி போட்டு வாமா அப்படிதான் எங்க வீட்ல. அப்படி யோசனை பண்ணி பார்த்தா இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையே. இப்போ ஒரு பொண்ணை பத்தி பேசுறாங்க. இப்போ நாங்கள் டைரெக்டாக பார்க்குறோம் டெய்லி. ஒரு 7 மாசமா நான் வந்து மோனா கொடுக்குறேன், 8 மாசமா கூட இருந்து இங்கே பெங்களூருக்கு வந்து அந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையே. நீ இப்படி நீ அப்படி நீ வந்து ஓவர் ஆக்டிங்கு, நீ பேசுறதுலேயே அப்படி தெரியுது, உனக்கு ஹெட் வெயிட்டு இன்னும் இருக்கும். அந்த மாதிரி என்கிட்டயும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, உங்ககிட்ட நீங்கள் என்ன வச்சு எனக்கு நீ என்ன செஞ்சேன் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். இல்லை நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம், அவங்களோட எங்கள் லெவல் இப்படி, எங்கள் அப்பா அப்படி, இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு அந்த மாதிரி பேசியிருந்தே இல்லை. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க வந்து மோனாவை டார்கெட் பண்ணின்னு தான் இருக்காங்க. அது யாருன்னே தெரில. சரி அது அவங்க வேலை.
நீங்க நான் பண்றது ஒரு பண்ணுங்க. விஷயத்துல வந்து இதுவா இருப்பேன். அது என்ன அப்படின்னா, இது யாரோ எனக்கு சொல்லி நான் கேள்விப்படல, எனக்கு சொன்னாங்க. அது யாருன்னு மறந்து போயிட்டேன் நானு. கல்யாணம் பேச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட பொறந்த வீட்டோட பெருமையை வந்து நீ உன் புகுந்த வீட்டுல பேசக்கூடாது. உன் புகுந்த வீட்டு பெருமையை வந்து பொறந்த வீட்டுல பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். இங்க அங்க பண்றாங்க. நான் பேசுறது எங்க அப்பாக்கு இது பிடிக்கும், எங்க அம்மாக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஐயோ எங்க அம்மாக்கு இது கண்டாலே பிடிக்காது, இது சாப்பிடவே மாட்டாங்க. இப்படிதான் பேசுவேன். அங்கேயும் அப்படிதான். நான் வந்து எங்க அப்பா அம்மா கேட்பாங்கல்ல, இப்போ பொண் குழந்தை அவங்க வீட்ல அவங்க அம்மா அப்பா கேட்பாங்களா நல்லா பாத்துக்கிறாங்களான்னா, அப்ப நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. இவங்கள மாதிரி கிடைக்கிறதுக்கு நம்மளாம் ரொம்ப வந்து கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கண் முன்னாடியே நிறைய வீட்ல அவங்க போய் அவஸ்தைப்படுறத நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த ஒரு இதுல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அந்த நிறைய பேர்த்துல எனக்கு கிடைச்சிருக்காங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. அதனால நான் ஒரு விஷயம் பார்த்து பண்ணுவேன். இவருக்காட்டும் சரி, எல்லாருக்குமே ஒரு விஷயம் பார்த்து பண்ணுவேன். நான் வந்து அவங்களுக்காக வந்து நிப்பேன். எல்லா இடத்துலயும் நான் நிக்குவேன். எந்த இடத்துலயுமே இவங்கள யாரையுமே நான் கைவிட்டது கிடையாது. எங்க அப்பா அம்மாவையும் கைவிட்டது கிடையாது. இவங்களையும் நான் கைவிட்டது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நானு. ஆனா அது அப்படியே ஆப்போசிட்டா மாத்துவாங்க. அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரும். சார் இவங்களுக்கு என்ன தெரியும் நம்மளை பத்தி? போடுற ஒரு 20 மினிட்ஸ் vlogல வந்து நீங்க இவ்ளோ கெஸ் பண்ணி அதான் அந்த ஒரு சொல்றீங்களா? 15-20 மினிட்ஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்றாங்க. 20 மினிட்ஸ் நாங்க காட்டுற விஷயத்த வந்து இப்படிதான் இவங்க இவ்வளவுதான் இருக்கும், இவங்களுக்கு கஷ்டமே இருக்காது. ஆனா எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு விஷயங்கள் போயின்னு இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா நாங்க வந்து vlogல காட்ட முடியாதுல்ல. நாங்க வந்து டெய்லி அழுதுன்னு தான் எங்களுக்கு நல்லா தான் வரும். இப்போ நாங்க அழுது போட்டா எங்களுக்கு நல்லா வியூஸ் வரோம்னு நினைச்சுக்கோங்களேன். ஆனா நாங்க ரியாலிட்டியா காட்டுறோம். இப்போ நான் இன்னைக்கு என்ன நடக்கும், நான் காலைல ஏஞ்சி வரேன், மோனாட்ட பேசுறேன், ஃபேமிலியா காட்டுறோம். என்ன நடக்குதோ டெய்லி லைஃப்ல அதுதான் காட்டுறோம். ஆனா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது எப்படின்னா, இது மோனா ஏதோ பண்ணிக்குது இவங்கள கண்ட்ரோல். ஒருவேளை அது அந்த அன்னைக்கு மாதிரி வந்து நம்ம வெளியில எங்கேயா இல்ல வீட்லயே வச்சுக்கோங்களேன், மாமியார் மாமனார் ஏன் காட்டல, அப்ப ஏதோ சண்டை, மோனா ஏதோ அப்படி. மூட்டி விட்டா, சப்போஸ் தங்கச்சி வரல, ஒரு 2 தங்கச்சி வீடியோல வரல. வரலன்னா, அப்போ ஷாரன்கோ மோனாக்கோ சண்டை அந்த மாதிரி வரும். ஒரு கமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப பிரேக் ஆகி இந்த மோனா வந்து உன் புருஷன் செத்துருவான் அந்த மாதிரி. ஐயோ பயங்கர அழகா நான் சீக்கிரம் சேர்த்து வாழ்த்துக்கள், அப்படி அவன் சீக்கிரம் சாவறதுக்கு சாவத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு RIP சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்தோம். அப்போ ரொம்ப பயங்கரமா நான் அழுதுட்டேன். வேணவே வேணான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா யோசிச்சேன், சரி ஓகே, இவ்ளோ பேர்ல ஒருத்தர் 2 பேர் தான் அந்த மாதிரி பேசுறாங்க. நம்ம ஏன் இத்தனை பேர் நம்மள அன்பு காட்டுறவங்களை விடணும்? என்னை பொறுத்த வரைக்கும் என் மேல அன்பு காட்டுறவங்கள நான் எப்பயுமே கைவிட மாட்டேன். அது என் ஃப்ரெண்ட்ஸாலும் சரி, ஃபேமிலியாலும் சரி, நான் யாருமே கைவிட்டது கிடையாது. அவங்களுக்காக நிப்பேன். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நான் போய் நிப்பேன். அந்த மாதிரி உள்ள பர்சன். சரி இத்தனை பேரை நம்ம ஏன் விடணும்? ஓகே போ 2 கமெண்ட் 3 கமெண்ட். நானும் பிரேக் இது மோனா எனக்கு ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. எமோஷனலாக ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகும். எனக்கும் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு நான் பேசினேன். அப்போ சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க அப்பா முன்னாடி தான் நடந்துச்சு இதெல்லாம். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இருந்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது தான் கமெண்ட்ஸில் வந்து இவங்களும் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஏன் இப்படி பேசுகிறீங்க என்னன்ட்டு, நீ அப்படி தான் ஆகும், உன் புருஷன் செத்துருவான் அப்படின்னு போது ரொம்ப இதெல்லாம் ஆச்சு. ஸோ அப்போ நம்மளும் யோசிப்போம், இதெல்லாம் நம்மளுக்கு ஆகுதானே. ஆனாலும் நம்ம அதை தான் நாங்கள் சொல்கிறது என்னன்னா, ஒரு 10% தான் அப்படி வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொலை மிரட்டலோ இல்லை இந்த கேர்ஸ் மாதிரி சொல்கிறதோ உன் புருஷன் செத்துருவான்றதோ அவங்க தான் பண்ணுறாங்க தவிர, மற்றவங்கலாம் எங்களுக்கு நிஜமாவே உண்மையாகவே ரொம்ப நல்லவங்க. எங்களுக்கு வெளியே பார்த்தா எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அன்பு வெளில வந்தா, ஐயோ ஜான், ஐயோ மோனா எங்கே இருக்கிறீங்க, நாங்கள் வரோம், நாங்கள் சொல்லுங்க, நீங்கள் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் நிறைய வெளியே பார்த்தா எங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸை தூக்கி போடுங்க, தலையில வச்சுக்காதீங்க, எடுத்துக்கிறீங்க. அது மாதிரி எடுத்துக்காதீங்க. நீங்க இதுக்கோசரம் நீங்க வீடியோ எல்லாம் போடாம விட்டுறாதீங்க மோனா, நீங்க போட்டே ஆகணும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நாங்க ஃபைட் பண்றோம், நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நிஜமாலே அவ்வளோ அன்பு உள்ள ஆளுங்களும் இருக்காங்க. யாரா ஏதாவது தப்பா போட்டாங்கன்னா அவங்க நம்ம பாசிட்டிவா பேசினா சண்டை போடுவாங்க. இப்போ நெகட்டிவா இப்போ மோனா பத்தி எதனா போட்டாங்கன்னா அந்த அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அந்த பொண்ணை பத்தி பேசாதீங்க. கீழ ஒரு 2-3 நாள் சண்டை வரும். நாங்க பார்த்துட்டு தான் இருப்போம். ஓகேங்களா? நிஜமாவே வந்து ஆதரவு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஹேட்டர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, நீங்கள் பாட்டு நீங்கள் பேசுங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் பண்ணுற விஷயத்தில் நாங்கள் 100% ஹார்ட் ஒர்க் போடுறோம். இது கொண்டு போகுது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். பேசுகிறவங்களாம் யாருன்னு போய் கண்டுபிடிக்க முடியாது, நாங்கள் போயிட்டு சண்டை போட முடியாது. நாங்கள் நாசமாக போனோன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் நல்லா தான் இருப்போம். அதனால் நான் விட்டுறது. ஆனால் இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, எல்லா விஷயமும் நம்ம வந்து தாண்டி வந்தால் தான் நம்ம லைஃப்பில் நல்லா இருப்போம். கண்டிப்பாக. அதனால இது வந்து நாங்கள் ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறோம். இது ஒரு இதுவாக எடுத்துக்கல நாங்கள் இதெல்லாம். ஆனால் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, அவ்வளோ ஈஸி இல்லை ஒரு சேனல் ரன் பண்ணுறது. எல்லாமே நாங்கள் இதை பண்ணி தான் வரணும். அதை விட யாரையும் ஈஸியா அந்த மாதிரி ஹர்ட் பண்ணிடக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு வீடியோ போட்டோம் நம்ம, அது பேச ரைட்ஸ் இல்ல. நானே கெஞ்சி கேட்டேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை பேசாதீங்க, உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும், உங்க வீட்டுல அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வந்து வெகிலியா இருக்குது, ஒரு
பேசுற விதம் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க, திட்டாதீங்க. நான் வந்து கெஞ்சி நான் கேட்டு வீடியோ போட்டு கூட அது தொடருது தான். பட் ஓகே, அதெல்லாம் நம்ம அது தொடரும் தான். பாசிட்டிவா அது பண்ண எல்லாமே நம்ம முடியாது. பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். வாழ்க்கை முன்னேறும் போது சில பேர் வந்து நம்ம ஹேட்டர்ஸ் தான் செய்வாங்க. அது வந்து இக்னோர் நெகட்டிவிட்டி, பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்தது வந்து ஃபுல் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, பயங்கரமாக தான் போயிட்டு இருந்துச்சு. நானே வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக வந்து மாற்றிட்டீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ இருந்துச்சு. நேரத்து மிக்க நன்றி. தேங்க்யூ. Title sponsors Ramraj Mrithu Doubles. Mrithu Doubles from Ramraj. Super soft, super absorbent. The Chennai Silks. Let the celebration begins. We Care COE. Center of Excellence. India's first single-day facial architecture. Wishes you a happy Pongal. GT Holidays. South India's #1 travel brand. Presents Pongal Celebrations 2026. Supported by Max Gold. Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Jayachandran. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Milky Mist. Powered by Mr. Gold Nakshatra Puja Oil. Darling Solar 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம்.